ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க்கு ஜஸ்ட்டு போயிட்டு மேக்கப் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குன்றது விலாகில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வேதாஸ் மேக்கோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைடல் விலாகு. இதில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்னென்ன பண்ணோன்றதை காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க சாரீ வந்து ஒரு 2 சாரீ கொடுத்துருந்தாங்க. அது ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ரைடோட சாரீ. ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபுல் டே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க்குன்றது ஒரு நாளில் இருக்கிறதில்ல. ஒரு 1 வீக்காக அதுக்கு நாங்கள் ப்ரேயர் ஆகணும். ஜுவல்ஸ் புக்கிங் பண்ணுறதுலேருந்து தேவையான திங்ஸ்லேருந்து லாஸ்ட் மினிட்ல திங்ஸ் ஏதாவது மிஸ் ஆகும், அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது அவுட்டோர் மேக்கப்னால் ஒவ்வொரு திங்ஸும் மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்படி நான் செக் பண்ணும்போது தான் என்கிட்ட இந்த கேர்ள்ஸ் மிஷின் ஒர்க் ஆகலைன்றது தெரிஞ்சது. நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட திங்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டூல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கிட்டு எடுத்து வைங்க. அது அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நிற்கும். அதனால் இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஒர்க்கை ஒரு நாள் பிஃபோராகவே முடிச்சுட்டு நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி ஜுவல்ஸ்லாம் புக் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம பாண்டிச்சேரியில் மாருதி ஜுவல்லர்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஜுவல்ஸு. இது சாரீ முடிச்சதுக்கப்புறமா நடுவில் ஒரு பாப்பாவுக்கு பின் கொசம் வச்சு சுங்குடி சாரீ கட்ட வேண்டியது இருந்தது. அந்த மாதிரி கட்டி விட்டாச்சு. ஆல்ரெடி ப்ரஷஸ்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக காஸ்மெட்டிக் ஷாப்ஸ் போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜுவல்ஸ் வரும்போது ஜுவல்ஸை வாங்கிக்கிட்டு இது எல்லாமே ப்ரைடுக்காக நாங்கள் ஒரு நாள் முன்னாடி பண்ணுற வேலைங்க. ஒரு 3 மணி நேரம் ஒர்க்குன்றதில்ல, ஒரு 2 நாளாகவே அந்த ப்ரைடுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடத்துக்கும் போய் பர்டிகுலராக தேர்ந்தெடுத்து அலசி ஆராய்ஞ்சு வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரியல் ஃப்ளவர்ஸ்லாம் எந்த இடத்துல கிடைக்கும், இந்த நார்மலாக வைக்கிற ஃப்ளவர்ஸ் இல்லாமல் அவங்க ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஃபேன்சி ஃப்ளவர்ஸாக தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நாங்கள் போன இடம் இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பூக்கடையில் பூ வாங்கிட்டு ப்ரைடோட பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பைக் ட்ராவல் பண்ணி தான் ப்ரைடோட பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. நாங்கள் போகிறது நல்லா செம வெயிலில் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா இந்த இடம் எந்த இடம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் போக வேண்டிய டைமுக்கு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அங்கே இருந்தோம் மண்டபத்தில். ஆனால் ப்ரைடு தான் வர்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு. பட்டு ரொம்பலாம் டைம் லேட்டு ஹரிபரியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. ரிலாக்ஸாகவே கிளம்பணும். நாங்கள் சொன்ன டைமுக்கு வந்துட்டோம். அவங்க வர சொன்ன டைமுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு லேட்டாக வந்துட்டாங்க. எவ்வளோ டைம் இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எந்த டைமில் எவ்வளோ பண்ண முடியும், எது பண்ண முடியும், எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிக்க முடியுன்றது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் மேக்கப் பண்ண முடியும். ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளோ டைம் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுத்துறது உங்களோட அவுட்லுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டுனா நாங்களே மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட்டு 1/2 அன் ஹவரில் மேக்கப் முடிச்ச கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போது மண்டபமே காலியாக தான் இருந்தது. இந்த டெக்கர் ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸ்டேஜ் டெக்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லா திங்ஸும் எடுக்க முடியாமல் இது நல்ல வேலை இது ஸ்டேர்ஸ் இல்லை, படிக்கட்டாக இருந்ததுன்னா இது ட்ராலியை கூட இழுத்துட்டு போக முடியாது. எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு ஒரு வழியாக மண்டபத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணு தான் வரலேன்னு சொல்லிட்டு ரூமில் அரேஞ்ச் பண்ணலாம் பார்த்தா ரூமோட சாவி என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறமா கீ வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் பொண்ணு வந்தாங்க. இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க ஸ்கின் அப்படியே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அதனால் ரிசப்ஷன் மேக்கப் நாங்கள் 2:30 வேணும் வந்து வெயிட் அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம். இன்னும் வரல, வெயிட் பண்ணும். 3 o'clock ஆகிப்போச்சு. இன்னும் சாவி கூட இல்லை, வெளியில் உட்காந்துருக்க மாட்டேங்கல.
ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிரைடு வந்ததுக்கப்புறம் பிரைட் சௌமியா இவங்க தான் நம்மளோட பிரைடு. அவங்க என்கேஜ்மெண்ட் லுக்கு பண்ணி ஒரு 4 மந்த்துக்கு மேலே இருக்கும். அந்த பிக்சரையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அவங்க எவ்வளோ சட்டிலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. எதுவுமே ஹெவியாக தெரியக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவுட்டோர் ஷூட்லாம் இருக்குது என்கேஜ்மெண்ட் முடிச்சதுமே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஆனாலும் சிம்பிளாக தான் வேணும், எனக்கு ஹெவி கவரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் லுக்கு உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த லுக்குக்கும் நம்ம இப்போ ரிசப்ஷன் லுக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது நோ மேக்கப் லுக்கு, கம்ப்ளீட்டாக நோ மேக்கப் லுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். நீங்கள் ஒரு ப்ரைடல் லுக்கு பார்க்குறீங்கன்னா அது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும். அதோட அவுட்புட் தான் வரும். நீங்கள் ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கம்மியாக பண்ணீங்க, நீங்கள் ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஹெவியாக பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் நம்மளோட பர்சனல் கமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம அவங்க ஃபேஸில் பண்ண முடியும். ஒரு மாடல்னால் அவங்க ஃபேஸில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்புறோம். ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.